மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. பொதுவாகவே நான் அந்த ஜென்மச்சனி அமைப்பை 2 பிரிவா பிரிச்சு சொல்வேன். 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் ஒரு 27 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஜென்மச்சனி அமைப்புகளை நீங்கள் அப்படியே அனுபவித்திருப்பீர்கள் என்பதால், உங்களுக்கு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி பெரிய கஷ்டங்கள குடுக்காதுங்க. சுருக்கமா போன ஜென்மச்சனியில பயங்கர கஷ்டங்க. வீட்ல அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம், எனக்கு படிக்க முடியல, எனக்கு வேலை செய்ய முடியல, நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன்னு ஜென்மச்சனியை நினைவில் வைத்திருக்கக்கூடிய 50 வயதுகளில் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த ஜென்மச்சனி, இந்த சனிப்பெயர்ச்சி வீடு கொடுக்கும், வாகனம் கொடுக்கும், பிள்ளைங்கள நல்லா வைக்கும், உங்களுக்கே ஹெல்த் நல்லாயிருக்கும், சொத்து சேரும், பத்து சேரும், மனைவி நல்லா இருப்பாங்க, கணவன் நல்லா இருப்பாங்க, உறவுகள் மதிக்கும், சொந்தக்காரர்கள் உங்களை பற்றி ஒரு பெருமைப்படத்தக்க அளவில் மீனராசியில் 50 வயது நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்களை, சொத்து சேர்க்கையை, வியாபார நன்மையை, தொழில் நன்மையை, விவசாய மேன்மையை எல்லாத்துலேயும் பணம் வரக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை, சூப்பராக இருக்க போகிறீங்க. இளைய பருவம் 30 வயது 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஜென்மச்சனி அமைப்பு வாழ்க்கையின் அர்த்தங்களை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும் என்பது தான் உண்மை. இவங்க கொஞ்சம் எதுலேயும் நிதானமும் கவனமுமாக கண்டிப்பாக மாமா கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், அண்ணன் கூட சேர்ந்தேன், தம்பி கூட சேர்ந்தேன், தொழில் ஆரம்பித்தேன், அக்கா கிட்ட ஒரு நகையை வாங்கினேன், தங்கச்சிக்கிட்ட ஒரு நகையை வாங்கினேன், பொண்டாட்டிக்கிட்ட நகையை வாங்கி அடமானம் வச்சு தொழில் பண்ணேன், சக்ஸஸ் ஆகாதுங்க. இது எல்லாத்தையுமே பணத்தை புரிய வைக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக சனி பகவான் செய்வார் என்பதால், உழைப்பிற்கேற்ற பணம் வருவதை தடுப்பார் என்பதால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தடங்கள் இருக்குங்க.